ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு பிரேமா பாரதிஸ் ட்ரீம். இன்றைக்கி கலைஞர் சென்ச்சுரி பார்க், கலைஞர் நூற்றாண்டு பூங்கா நாங்கள் போயிருந்தோம். அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி செம்மொழி பூங்கா போயிருந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் சேனலில். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா இதுக்கு தனியாக நம்ம ஆன்லைனில் தான் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ என்ன மாதிரியான டிக்கெட்ஸ்லாம் இருந்தது, என்னெல்லாம் இருந்ததுன்றது எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஒன்றுனா நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆன்லைனில் டிக்கெட் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஸ்கேன் கியூஆர் கோட் வச்சுருந்தாங்க. அது மூலயமா தான் டிக்கெட்ஸ் போட்டிருந்தோம். பெரியவங்களுக்கு 100 ருபீஸ், பசங்களுக்கு 50 ருபீஸுன்ற மாதிரி சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரானதுக்கப்புறமா நாங்கள் போயிருந்தது பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ச்சரல் மியூசியம் தான். அந்த ஒரு ஸ்பாட் மட்டும் தான் எங்களால் ஃபுல்லாகவே பார்க்க முடிஞ்சுது. ரொம்பவே நல்லா இருந்தது. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஏன் சொல்கிறேன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு சவுண்டோட ஒரு விஷயம் நடந்தது. அது இன்னுமே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் லாங் வீடியோ தான், பட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது. இதில் வச்சுருந்த அந்த கைவினை பொருட்கள்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த கிளாக் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த பட்டுப்புழு யூஸ் பண்ணி சில பொருட்கள்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த டெக்கர் பண்ண விதம் தான் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் நிறைய கொடி வகையான செடிகள், மரங்கள், அப்புறம் ஃப்ரூட்ஸ், எப்படி ரூட்லேருந்து ஃப்ரூட்ஸ் வர்றது, அதோட லீவ்ஸு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இது நமக்கு இல்லாமல் பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா இப்போ அவங்க படிக்கிற டைம் இல்லைங்களா, அவங்க இதெல்லாம் தெரிஞ்சிக்க அவங்க பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக அதை பார்த்துட்டு இருந்தாங்க. இது மாதிரியான இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க புக்ஸில் தான் நிறைய பார்ப்பாங்க. ஏன்னா பெருசாக செடி கொடி அந்த தக்காளி பழம் அந்த மாதிரிலாம் நம்ம காமிச்சிருக்க மாட்டோம். ஸோ இப்போ தான் நாங்களே மாடி தோட்டமில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயங்களாக இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க பெருசாக பார்க்காம இங்கே பார்க்கும்போது அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணாங்க. அண்ட் நிறைய வகையான இதெல்லாம் இருந்தது, பருப்பு வகைகள்லாம் வச்சுருந்தாங்க டிஸ்பிளேயில். அதுவுமே நிறைய ரீட் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான் என் பையன்லாம். ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் முந்திரி பழம் எப்படி இருக்கும், அப்புறம் இந்த கிராம்பு செடி இதெல்லாம் அண்ட் சொல்லி ஆகணும், இந்த பட்டர்ஃப்ளை வேறு லெவலில் இருந்தது. அவ்வளோ டைப்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக பெருசாக ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் பசங்களுக்கு ரொம்பவே புதுசாக இருந்தது. நல்லா சின்ன வயசில் இதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பார்த்துருந்தாலே ஆச்சரியம்தான். ஸோ அது மாதிரி கலர்ஃபுல்லாக நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா அந்த இது வண்டுங்க, பெரிய பெரிய வண்டு பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்தது. அது நிறைய டைப் ஆஃப் வண்டு வச்சுருந்தாங்க. இன்செக்ட்ஸ் மாதிரி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அந்த தண்ணி மாதிரியே செட் பண்ணி அதில் வச்சுருந்ததும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதில் பட்டர்ஃப்ளையும் செட் பண்ணி இந்த பாத் மாதிரி ரெடி பண்ணது ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஒரு வெஜிடபிளுடைய தன்மை அண்ட் ஃப்ளவர்ஸ் எப்படி, அப்புறம் இந்த மண்ணில் விளையிற பழங்கள், காய்கறிகள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க. நான் சொன்ன வண்டு இது தான் ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நல்லா பெருசாக நிறைய இருந்தது. அதை அழகாக அரேஞ்ச் பண்ணி அது என்னென்னன்றதும் சைடில் லிஸ்ட்டு மாதிரி வச்சுருந்தாங்க. என் பாப்பா பார்த்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா என்னென்ன வெஜிடபிள்ஸ் அது அப்படின்ட்டு. இந்த பந்தல் போட்டு வர வெஜிடபிள்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அண்டு கீழே பார்த்திங்கன்னா தேன் கூடு, அப்புறம் இந்த பட்டுப்பூச்சி அதை வச்செல்லாம் காமிச்சிருந்தாங்க.
நல்லா இருந்தது. தேனி நேரில் பார்க்குறதுக்கு சின்னதாக பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங், இங்கே நல்லா பெருசாக இருந்தது. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு சவுண்டு, என்னடா எங்கேருந்துடா சவுண்டு வருதுன்னு பார்த்தா மேலே வந்து அந்த கலர்ஃபுல்லாக, இது வீடியோவுக்கு வந்து ஃபேன் மாதிரியே தெரியுது, பட் நேரில் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பிக்சர் அழகாக வந்து அந்தந்த இடத்துல என்னென்ன டிஸ்ப்ளே பண்ணாங்களோ அதுக்கான ஃபேனில் வந்து அந்த டிஸ்பிளே வந்து அழகாக ரொட்டேட் ஆகிட்டு இருந்தது. சூப்பராக அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். அதுக்குள்ளேயே ஈவினிங் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் போனதே வந்து பார்த்திங்கன்னா 5:30க்கு தான் இதுக்குள்ளே நாங்கள் என்ட்ரே ஆனோம். ஏன்னா செம்மொழி பூங்காவே நாங்கள் 3 o'clock தான் ரீச் ஆகிருந்தோம். அங்கே ஒரு 2.5 hours ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து இங்கே வந்து நாங்கள் ஒரு 5:30 to 6 ஆகிறதுக்குள்ளே நாங்கள் இதுக்குள்ளே வந்திருந்தோம். இதுக்குள்ளே பார்த்துட்டு வெளில வரும்போதே நல்லா லைட்ஸ்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு இந்த இடத்துல சொல்லியே ஆகணும், என்னென்னா அவ்வளோ காமாக, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. உண்மையாக அந்த இடத்துல நடக்கும்போது ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணுங்கள். செம்மொழி பூங்காவுமே ட்ரை பண்ணுங்கள். அங்கேயுமே அந்த கலர்ஃபுல்லான திங்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கேயுமே அவ்வளோ நல்லா இருந்தது. நாங்கள் போனது இந்த ஈவினிங் அண்ட் நைட்டு கலந்து போனதுனால இன்னும் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். அடுத்து இந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் செட்டிங் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. அப்புறம் அந்த நடையை வந்து கடந்து போகிறதுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி சின்னதாக கொடுத்துருந்தாங்க. நிறைய அனிமல்ஸ் வந்து வாட்டர் குடிக்கிற மாதிரியும் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சத்தம் நிஜமாக ஒரு அருவிக்கிட்ட இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஒரு சவுண்டு வருமோ அந்த மாதிரி இருந்தது. அடுத்து வந்து இந்த உட் ஹவுஸ் வந்து 2 இடத்துல இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு நடந்து போனோம். அங்கே வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்குன்னு சொல்லி உள்ளே விடலை பசங்களை. ஸோ அடுத்து இன்னொரு இடத்துல வந்து 2 பேரும் மேலே போயெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. ஒன்லி கிட்ஸுக்கு தான் வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. 12 இயர்ஸ்க்குள்ளே மட்டும்தான் இந்த உட் ஹவுஸ் மேலே ஏறுற மாதிரி அலோவ் பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரே குஷி. அந்த உட் ஹவுஸ் மேலே போய் நின்றுட்டு ஒரே கத்திக்கிட்டு நாங்கள் அப்புறம் கீழே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க எல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்கி வந்தாங்க. ஈவினிங் டைம்னால ரொம்ப காமாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த இடமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ளே இருந்துச்சு. பட் நாங்கள் லேட்டாக போனதுனால என்னன்னு தெரில, ஒன்றா க்ளோஸ் பண்ணுற டைம் ஆகிடுச்சு. அண்ட் ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக வந்து நம்ம டிக்கெட்ஸ் வாங்குற மாதிரி தான் உள்ளே வச்சுருந்தாங்க. என்னோடய பசங்க 2 பேரும் கேட்டது ட்ரெயினில் போகணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 50 rupeesன்ற மாதிரி 2 பேருக்கு வந்து ஸ்கேன் பண்ணி தான் புக் பண்ணுற மாதிரி இருந்தது ட்ரெயின். அண்டு ஜிப்லைன் கூட இங்கே இருக்குது. ஜிப்லைனுக்குலாம் என்ன ப்ரைஸ் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. ஏன்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் போன டைம் வந்து எல்லாமே க்ளோஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ சும்மா மட்டும் இந்த டைம் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதுக்குன்னு தனியாக ஒரு நாள் வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி போயிருந்தோம். ஏன்னா ஒருத்தருடைய டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 3 hours தான் வந்து வேலிடேஷன். ஸோ நாங்கள் போனது 6 o'clock அரௌண்டுன்றதுனால 7:30க்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளோஸ்டு. ஸோ பெருசாக எங்களால் உள்ளே எல்லாமே பார்க்க முடியல. சில விஷயங்கள் மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் பசங்க கொஞ்சம் நேரம் ப்ளே ஏரியாலலாம் விளையாட விட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஃபவுண்டெயின் கலராக வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருந்தது. இந்த வாட்டரில் வர அந்த லைட்ஸ் அப்படி போட்டிருந்தாங்க. அந்த சத்தம் வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு இடத்துலையுமே வந்து அதுக்கான சத்தம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். அண்ட் நிறைய மியூசிக் வந்து சுற்றி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கங்கே வந்து அந்த இது மாதிரி செட் பண்ணிவிட்டு ஸ்பீக்கர் மாதிரி செட் பண்ணிவிட்டு மியூசிக்ஸ் வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே அந்த இடத்துக்கு ஆப்டாக ரொம்ப ஸ்லோவாக ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அதுவுமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சுது. நிறைய பேர்ட்ஸ் சத்தம் அந்த மாதிரிலாம் நிறைய மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த ஃபவுண்டெயினுக்கு அடுத்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக்கல் ஃபவுண்டெயின்ற மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க உள்ளே. அது ஒரு தனி ஒரு ஏரியா மாதிரி இருந்தது. அது உள்ளே வந்துட்டு இந்த ஃபவுண்டெயின்ஸ் யூஸ் பண்ணி நிறைய மியூசிக்கோடு இருக்குன்ற மாதிரி அதுக்கு ஒரு க்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 kilometers மேலே நின்றுட்டு இருந்தாங்க ஆல்ரெடி புக் பண்ணவங்க. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் பெருசாக உள்ளெல்லாம் என்ட்ரி வேண்டாம் அப்படின்ட்டு அதுக்கு சைட்லேயே வந்து இந்த கிட்ஸ் ப்ளே ஏரியா இருந்தது. இதுலேயும் சில விஷயங்கள் வந்து பே பண்ணி தான் விளையாடுற மாதிரி வச்சுருந்தாங்க. அதுவுமே நாங்கள் போன நேரம் ஒரு 6:45 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து டிக்கெட்ஸ் வந்து க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சும்மா மட்டும் அந்த பார்க்கில் சின்ன சின்ன ப்ளே மட்டும் பசங்க வந்து விளையாடிட்டு அப்புறம் அந்த இடத்துல இருந்து அப்படியே இந்த கிளாஸ் ஹவுஸ் இருக்குன்னாங்க. அப்புறம் வந்து இந்த பேர்ட்ஸ் ஹவுஸ் இருக்குன்னாங்க. ஸோ அதுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே கொஞ்ச நேரம் விளையாடினதுக்கப்புறமா அங்கே போயிருந்தோம் நாங்கள்.
இங்கே நல்லா விளையாடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறமா போன இடம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த தொங்குறதுலலாம் வந்து என் பாப்பாவது அட்லீஸ்ட் 2 இது ட்ரை பண்ணால், என் பையன் சுத்தமாக ட்ரை பண்ணவே இல்லை. அவ்வளோ பயம் இந்த பிள்ளைங்களுக்கு இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அன்றைக்கி. அவ்வளோ வந்து யோசிக்கிறாங்க விழுந்துருவோமோ அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், என் பையன் ட்ரை கூட பண்ணியிருக்க மாட்டான், உடனே குதிச்சிட்டான். அடுத்து நாங்கள் போன இடம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஒரு சூப்பராக அந்த செடியிலே வந்து அழகாக ஹார்டின் மாதிரி ஒரு வே போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக லைட்டிங்ஸ் தான். கேன்டீன் எல்லாமே அங்கே வந்து அவைலபிள். நிறைய வந்து அந்த பாத் போட்டிருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அக்குபஞ்சருக்கு இது மாதிரிலாம் பாத் நிறைய வச்சுருந்தாங்க. அதில் நடக்கும்போது இன்னுமே நல்லா இருந்துச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் யோசித்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே சேர்ஸ்லாம் கூட ஐஸ்கிரீம் மாதிரி, சன்ஃப்ளவர் மாதிரி, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து சேர்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரையாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த இடம் தான். அதில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஃபோட்டோஸுமே உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபுல்லாக அந்த ஹார்ட்டின் ஷேப்பில் இருந்தது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி இருட்டுக்குள்ளே இருந்து அப்படியே வெளிச்சத்துக்கு வர மாதிரி இருந்தது. அடுத்து நாங்கள் கிளாஸ் ஹவுஸ் வந்திருந்தோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு உள்ளே வந்து ஃபுல்லாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆர்ச்சேடேரியம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அண்ட் இது கிளாஸ் ஹவுஸ்க்குள்ளே வந்து டைம் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் உள்ளே அலோவ் பண்ணல. இதுக்கும் தனியாக நம்ம சார்ஜஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் என் பொண்ணு ரொம்ப ஆசையாக போனால் இல்லைன்னு சொன்னோடனே சரி பேர்ட்ஸாக போய் பார்க்கலாம் அப்படின்னா பேர்ட்ஸ்க்குமே வந்து டைம் அவுட் ஆகிடுச்சு. கரெக்டாக நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகலான்னு போகிறோம். லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போகிறப்போ மியூசிக் ஃபவுண்டெயினும் இந்த பேர்ட்ஸ் ஹவுஸும் கிளாஸ் ஹவுஸும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணியே ஆகணும்னு சொல்லி என் பசங்க 2 பேருமே என்கிட்ட கேட்டாங்க. கண்டிப்பாக அடுத்த டைம் சீக்கிரமாகவே வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி கேன்டீன் இருந்தது. கேன்டீனில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு திரும்பி பார்க்கும்போது தான் ஒரு இது இருந்தது. ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த இடமும். அங்கேயும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே ஓரளவுக்கு ஓகே, நாங்கள் போனோடனே இருந்துச்சு கொஞ்சம் மிஸ்ட்டு. ஸோ அதனால் அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி வந்து செல்ஃபி ஸ்பாட்ஸ் அங்கங்கே வச்சுருந்தாங்க. அதில் பட்டர்ஃப்ளை மாதிரி இருந்த இடத்துல வந்து நானும் என் பாப்பாலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இந்த மிஸ்ட் பாத்வே வந்து சூப்பராக இருந்தது. உண்மையாகவே அந்த சைட்லேருந்து வரது ஃபுல்லாகவே அந்த போய் நின்னாலே இப்படி ட்ரெஸ் ஃபுல்லாக நனைஞ்சிருது. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பட் இதுலேயுமே நாங்கள் கடைசியாக வெளியில் வரும்போது ஸ்டாப் பண்ணிட்டாங்க டைம் அவுட்டுன்ட்டு. ஆல்மோஸ்ட் 7:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே பார்த்துட்டு இன்னொரு டைம் கண்டிப்பாக வரலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் அங்கேருந்து வெளியில் வந்துட்டோம். பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம சென்னையில் இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதுவும் இந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம் தான் சொல்லுவேன். ஃபீஸஸ் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நார்மலாக தான் வாங்குகிறாங்க. அடுத்து வந்து இந்த தோட்டக்கலை இது இருந்தது. அதுக்குள்ளே நாங்கள் சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். வெஜிடேபிள்ஸ் அப்புறம் வந்து நிறைய அந்த ப்ரொஃபிஷியன்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க, ஜூஸ் பாட்டில்ஸ் அது இதுன்ட்டு. சும்மா பார்க்கும்போது நிறைய வெஜிடபிள்ஸ் காலியாகவும் ஆயிருந்தது. ஏன்னா லீவ் நாளுன்றதுனால நிறைய வாங்கியிருந்தாங்கன்னு தெரியல. லாஸ்ட்டாக க்ளோசிங் டைமு. ஸோ சும்மா போய் பார்த்துட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் மட்டும் நாங்களும் ஒரு வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கண்டிப்பாக சென்னையில் இருக்கவங்க ஒரு தடவையாக போய் பாருங்கன்றதை நான் சொல்லுவேன். ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்மொழி பூங்காவுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலைஞர் நூற்றாண்டு பூங்காவுமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வீடியோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய்.